தப்பு தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசணும்னாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. தப்பா நினைக்காதீங்க. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. போரூர் அரசு மருத்துவமனையில மக்களோட மக்களா நடிகர் கஞ்சா கருப்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. மருத்துவர்கள் இல்லாததால நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. ஓபி சீட் மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னும் பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. போரூர் அரசு மருத்துவமனையில காலையில 7 மணில இருந்தே புறநோயாளிகள் வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓபி சீட் மட்டுமே கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. ஆனா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் யாருமே வரல அப்படின்னு அங்க வந்திருந்த நோயாளிகள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் அங்க வந்திருந்த நடிகர் கஞ்சா கருப்பவர்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்ச உடனே அவங்களோட சேர்ந்து அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. மருத்துவர்கள் இல்லாததால நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டப்போ இவரும் அவங்களோட சேர்ந்து ஈடுபட்டதா கூறப்படுது. இப்போ இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு.